Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பனானா பால். அது எப்படி செய்யணும்னா ஒரு கப் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பனானா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. 3/4 கப் ஜாகரி. ஒரு கப் வீட் ஃப்ளாருக்கு 3/4 கப் ஜாகரி. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பனானால நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு, ஜாகரி, ஏலக்காய் பவுடர், பனானா இது எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வெறுமா தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாகரி தண்ணி சேர்க்க சேர்க்க அது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துட்டா தண்ணி மாதிரி ஆகிடும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இந்த மாவு பதத்தில் இருக்கணும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுடைய பனானா பால் ரெடி. ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாவு எண்ணெயில் போட்டதும் கரண்டி விட்டு கலரக்கூடாது. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடணும். அது தானாக மேலே இந்த மாதிரி எழும்பி வந்த அப்புறம் நம்ம கரண்டியில் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இந்த பனானா பால்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம பனானா பால்ஸை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பனானா பால் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி டு ப்ரிப்பேர். வீட்டில் எதுவும் இல்லை, போர் அடிக்குது, எதுனா சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.